அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம டே 23க்கான லைவ் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் லெசன் தான் பார்க்க போகிறோம். டே 22லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டமில் ஒரு 10 கொஷின்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதில் கொஞ்சம் அங்கே வந்து ரிமைனிங் பார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ரிமைனிங் பாயிண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அதையெல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இந்த 10 கொஷின்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? லைவில் வர்றவங்க வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி அமைத்த தொழிலாளர் கட்சி அரசின் பேச்சுவார்த்தைகளும் இந்திய சுதந்திரத்திற்கு வழியமைத்தன. உப்புச் சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் ஆவார். 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக நேரு தேசிய கொடியை ஏற்றியதற்கு ஆதரவாக ஆர்யா புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார். கேரளம் செங்கன்னூரில் பிறந்த ஜார்ஜ் ஜோசப் கேரளாவிலும் மதுரையிலும் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தார். மதுரை மக்கள் இவரை ரோசாப்பு துரை என அழைத்தனர். ஓகேங்களா? இதில் சரியான கூற்று எதுன்னு பாருங்க. ஓகேங்க, ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க, ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி அமைத்த தொழிலாளர் கட்சி அரசின் பேச்சுவார்த்தைகளும் இந்திய சுதந்திரத்திற்கு வழி அமைத்தனவா? இது கரெக்டுங்களா? கரெக்டு தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி அமைச்ச தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் தான் வந்து இந்திய சுதந்திரத்திற்கு வழி அமைச்சிருக்கும். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது பாருங்கள், உப்பு சட்டங்களை மீறியதால் அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ஆரியாவா? ஆர்யா என அழைக்கப்படும் பாஷ்யம் இல்லை, கிடையாது, தப்பு. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் ருக்மணி லட்சுமிபதி வருவாங்க. ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக நேரு தேசிய கொடி ஏற்றினார். கரெக்டு தான், இந்த பாயிண்ட் கரெக்டு தான். பாருங்கள், 1930 ஜனவரி 26 சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக நேரு வந்து தேசிய கொடியை வந்து, அதாவது முழுமையான சுதந்திரமே இலக்கு, அதையே அறிவிக்கும் விதமாக என்ன பண்ணியிருப்பாங்க, ராவி நதிக்கரையில் கொடியேற்றிருப்பார். ஓகேங்களா? இது கரெக்டு. இவர் ஏற்றியதற்கு ஆதரவாக ஆர்யா புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினாரா? கிடையாது. இவங்களும் புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடி ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் 1932 ஜனவரி 26 தான் ஏற்றிருப்பாங்க. பார்த்துக்கோங்க, 2 பாயிண்ட் இதில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது பாருங்கள், கேரளம் செங்கன்னூரில் பிறந்த ஜார்ஜ் ஜோசப் கேரளாவிலும் மதுரையிலும் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தார். மதுரையில் தோற்றுவிச்சார். கேரளாவில் பிறந்திருப்பார், ஆனால் மதுரையில் தான் வசிச்சிருப்பார். ஓகேங்களா? மதுரையில் தான் தன்னாட்சி இயக்கத்தையும் தோற்றுவித்திருப்பார், கேரளாவில் கிடையாது. ஓகேங்களா? மதுரை மக்கள் இவரை என்னென்னு அழைப்பாங்க, ரோசாப்பு துரை என அழைத்தனர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸாக பார்க்கும்பொழுது இது தப்பு. ஓகேங்களா? அப்போ இதில் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 1 மட்டும். சரியான கூற்று தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் நமக்கு என்னதுங்க, கரெக்ட். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாங்களா? நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க, ஆனால் வந்து நம்ம பார்த்துக்கோ, இதில் கூட நமக்கு என்னவா இருக்கலாம்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு நிறைய இருக்கலாம், பார்த்துக்கோங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. கரெக்ட். ஓகேங்களா? ருக்மணி லட்சுமிபதி. ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் கிடையாது. ஓகேங்களா? இந்த இயக்கத்தை நசுக்க காவல்துறையின் கொடுமையான படையை பயன்படுத்தியது. பாருங்கள், அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 1932 ஜனவரி 26 பரவலாக ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். ஓகேங்களா? அப்போ 1930 தான் உங்களுக்கு நேரு. இங்கே இருக்குது பாருங்கள், 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். இது ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஜார்ஜ் ஜோசப் வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? பாருங்க, செகண்ட் கொஸ்டின்.
பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு அடித்தளமாக 1884 டிசம்பரில் கூடிய சென்னை மகாஜன சபையின் கூட்டம் அமைந்தது. சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் அனைத்தும் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரசின் கோரிக்கைகளாயின. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக டி. முத்துசாமி என்பவர் 1877 நியமிக்கப்பட்டார். 1920 தேர்தலில் காங்கிரஸை விட நீதி கட்சி அதிக இடங்களில், அதாவது எத்தனை இடங்கள்னா 63 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இதில் எத்தனை கூற்றுகள் சரிங்கிறத பாருங்க. ஒரு கூற்று சரியா, இல்லை 2 கூற்றுகள் சரியா, 3 கூற்றுகள் சரியா, 4 கூற்றுகள் சரியா? ஓகேங்களா? ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு அடித்தளமாக 1884 டிசம்பரில் கூடிய சென்னை மகாஜன சபையின் கூட்டம் அமைந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் உருவாவதற்கு முன்னாடி நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கும். சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, அவங்களாம் இவ்வளோ கூட்டம் அங்கங்கே கூடியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் மெயினாக இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 உருவாயிருக்கும் பார்த்தீங்களா? அதற்கு அடித்தளமாக அமைந்தது பார்த்திங்கன்னா 1884 டிசம்பரில் கூடிய பிரம்மஞான சபையின் கூட்டம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அடுத்தது பாருங்கள், சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் அனைத்தும் சென்னை வாசிகள் சங்கமா, சென்னை, ஏன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது என்னென்னா சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, அது ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் அனைத்தும் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகள் ஆயின. இது கரெக்ட். ஓகேங்களா? சென்னை மகாஜன சபைக்கு சில கோரிக்கைகளாக இருக்கும், பின்னாடி நம்ம அதை கொஸ்டினாக பார்ப்போம். அந்த கோரிக்கைகள் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கை, ஏன்னா எல்லாருமே ஒன்றா ஒரே அமைப்பை இணைஞ்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால் அவங்களுடைய கோரிக்கைகளாக மாறி இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்ட். அடுத்து பாருங்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக டி. முத்துசாமி என்பவர் 1877 நியமிக்கப்பட்டார். இது கரெக்ட். ரொம்ப முக்கியமான கொஷின். இது நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 1920 தேர்தலில் காங்கிரஸை விட நீதி கட்சி அதிக இடங்களில் 63 வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. நீதி கட்சி பார்த்தீங்க அப்படின்னா 63 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கும். ஆனால் இதில் காங்கிரஸும் இந்த தேர்தலில் இருந்திருப்பாங்களே, இந்த காங்கிரஸ் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கும். நீதி கட்சி வெற்றி பெற்றதுக்கு காரணமே அதுவா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸ் இந்த தேர்தலில் பங்கு பெற்றிருக்காது. ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், காங்கிரஸை விட நீதி கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றதுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இது ராங். ஓகேங்களா? அப்போ இது என்னதுங்க, தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ உங்களுக்கு என்னதுங்க ஆன்சரு? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த கூற்றுகள் எத்தனை கூற்றுகள் சரியா? அப்போ எத்தனை கூற்றுகள் சரிங்க? 2 கூற்றுகள் தான் சரி. அப்போ ஆன்சர் என்னதுங்க, பி. ஓகேங்களா? எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாங்களா? பாருங்கள். பாருங்கள், சென்னை மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோலியதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டங்கள் தான், நிறைய அமைப்புகளுடைய அந்த கூட்டங்கள் தான் அகில இந்திய அளவிலான ஒரு அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு என்னாச்சு, வழிகோலியதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, கலந்து கொண்டிருப்பாங்க. அவ்வாறான ஒரு கூட்டம் தான் 1884 டிசம்பரில் எந்த பிளேஸுங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க, அடையாறு என்னும் இடத்தில் உள்ள பிரம்மஞான சபையில் கூடியது. ஓகேங்களா? அப்போ அடையாறில் பிரம்மஞான சபை கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கோம், புறக்கணிச்சிருக்கோம், பங்கு பெறவே கிடையாது. ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்த கொஷின். நீங்கள் இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கிற பாயிண்ட்ஸுமே நீங்கள் இந்த பிடிஎஃப் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணி வச்சுக்கணுங்க, ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதில் இல்லாதது அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள். அடுத்தது, பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய்க. 1937 ஆண்டு நீதி கட்சியில் பிளவு ஏற்பட்டு தேர்தலில் பங்கு பெறாததால் காங்கிரஸ் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றது. சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்த ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தார். இதனால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை கொண்டு வந்தார்.
1937 அமைந்த காங்கிரஸ் அமைச்சரவை குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் வலுப்பெற்றதால் ராஜினாமா செய்தது. 1932 ஜனவரி 11 திருப்பூர் ஊர்வலத்தில் OKSR குமாரசுவாமி காவல்துறையினர் அடித்ததால் கொடிகளை ஏந்திய வண்ணம் இறந்து கொடிகாத்த குமரன் ஆனார். ஓகேங்களா, இதுல எது சரியான கூற்று அப்படிங்கிறத பாருங்க. ஓகேங்களா, சூப்பர். ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க, 1937 ஆண்டு நீதி கட்சியில் பிளவு ஏற்பட்டு தேர்தலில் பங்கு பெறாததால் காங்கிரஸ் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றதா? கிடையாது. ஓகேங்களா, நீதி கட்சி இதில் பங்கு பெற்று இருக்கும், ஆனால் படுதோல்வி அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா, பிளவு ஏற்பட்டு பங்கு பெறாததாலும் கொடுத்துருக்க கிடையாதுங்க. நீதி கட்சி பங்கு பெற்றிருக்கும், ஆனால் காங்கிரஸ் நீதி கட்சி தோற்கடிச்சிருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அடுத்தது பாருங்க, சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்த ராஜாஜி. சென்னையில் பார்த்தீங்கன்னா முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை யார் அமைச்சிருப்பா? ராஜாஜி 1937. ஓகேங்களா, மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எங்கே அறிமுகம் செஞ்சிருப்பாரு? சேலத்தில். இதனால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை கொண்டு வந்திருப்பார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, 1937 அமைந்த காங்கிரஸ் அமைச்சரவை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அமைஞ்சிருக்கும் 1937. குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் வலுப்பெற்றதால் ராஜினாமா செய்ததா? கிடையாது. குலக்கல்வி திட்டத்திற்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது 1950, நான் முன்னாடியே இது மாதிரி ஒரு கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். ராஜாஜி 1952 to 54 பீரியடில் இருந்திருப்பார். அப்போ குலக்கல்வி திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அதற்கு எதிராக போராட்டம் வலுப்பெற்றதால் என்ன பண்ணியிருப்பார்? தன்னுடைய பதவியை ராஜாஜி என்ன பண்ணியிருப்பார்? ராஜினாமா பண்ணியிருப்பார். ஓகேங்களா, இந்த பீரியடில் அவர் பண்ணியிருக்க மாட்டார். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு வேறு ரீசன் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அடுத்தது பாருங்க, 1932 ஜனவரி 11 திருப்பூர் ஊர்வலத்தில் OKSR குமாரசுவாமி காவல்துறையினர் அடித்ததால் கொடிகளை ஏந்திய வண்ணம் இறந்து கொடிகாத்த குமரன் ஆனாரா? இது கரெக்டுங்களா? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, 32 ஜனவரி 11 குமாரசாமி, திருப்பூர் குமரன். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணியிருப்பார்? அந்த ஊர்வலத்தில் அடிக்கப்பட்டிருப்பார். ஓகேங்களா, அப்போ இறக்கும் பொழுது என்ன பண்ணியிருப்பார்? தன்னோட கொடியை ஏந்திய, தேசிய கொடியை ஏந்திய வண்ணமே விழுந்து இறந்திருப்பார். ஓகேங்களா, அப்போ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கூற்று தானே கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, 1937 ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுங்க? வெற்றி பெற்றது. நீதி கட்சி என்னது? படுதோல்வி அடைந்தது. அப்போ நீதி கட்சி பங்கு பெற்றாங்க, பங்கு பெறாமல இல்லை. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராஜினாமா செஞ்சுருக்கும். எதனால் ராஜினாமா செஞ்சதுன்னு பாருங்கள். ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போர்வில் கேட்காமையே கலந்தாலோசிக்காமலே என்ன பண்ணியிருப்பாங்க? 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியிருப்பாங்க. அதனால் காங்கிரஸ் அமைச்சரவை என்ன இருக்கும் அப்படின்னா ராஜினாமா செஞ்சுருக்கும். ஓகேங்களா, என்ன ரீசன்? குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக கிடையாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்கள், ஃபோர்த் கொஷின். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் தவறானவற்றை காண்க. ராஜாஜி தலைமையிலான அணிவகுப்பு 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் தொடங்கி ஏப்ரல் 28 வேதாரண்யத்தை அடைந்தது. அடுத்தது பாருங்க, தாங்களாக முன்வந்த 1000 தொண்டர்களில் 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் உப்பு சட்டத்தை மீறி வேதாரண்யத்தில் உப்பை அள்ளினர். அணிவகுப்புக்கென்றே நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி ரத்தமின்றி பாடலை எழுதினார். உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார். இதுல தவறான கூற்று எதுன்னு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க, ராஜாஜி தலைமையிலான அணிவகுப்பு 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் தொடங்கி ஏப்ரல் 28
ஏப்ரல் 28 வேதாரண்யத்தை அடைந்தது. இது நமக்கு என்னதுங்க, கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா. எப்போ 1930 ஏப்ரல் 13 அந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அணிவகுப்பு நடந்தது, யாருடைய தலைமையில், இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தாங்களாக முன்வந்த 1000 தொண்டர்களில் 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் உப்பு சட்டத்தை மீறி வேதாரண்யத்தில் உப்பை அள்ளினரா? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் தப்பு? அதாவது இதில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு 1000 தொண்டர்கள் வந்திருப்பாங்க. அதில் 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு ஊர்வலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஆனால் வேதாரண்யம் போய் அங்கே போய் உப்பு அள்ளினது எத்தனை பேர் இருப்பாங்க? 12 பேராக இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? 1000 தானாக வந்த 1000 தொண்டர்களை 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அந்த ஊர்வலத்தில் கலந்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதில் இருந்து 12 பேர் தான் உப்பை அள்ளியிருப்பாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அடுத்தது பாருங்கள். அணிவகுப்புக்கென்றே நாமக்கல் கவிஞர் கத்தியின்றே ரத்தமின்றி பாடலை எழுதினார். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டாரா? கரெக்ட். இதுவும் கரெக்டு. ஓகேங்களா. அப்போ நமக்கு என்னதுங்க தவறான கூற்று எது? 2 மட்டும். அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா. எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க. தாங்களாக முன்வந்த 1000 தொண்டர்களில் பாருங்கள் 100 தொண்டர்கள் மட்டுமே அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட். 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யம். எந்த மாவட்டம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பேசிக்காக இருக்குதுன்னு விட்டுறாதீங்க. அடுத்தது இவ்வணிவகுப்புக்கென்றே கத்தியின்றி ரத்தமின்றி பாடலை என்னை யார் பாடியிருப்பாங்க? நாமக்கல் கவிஞர் பாடியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது காவல்துறையின் கொடூரமான நடவடிக்கைகள் பொருட்படுத்தாமல் அணிவகுத்து சென்ற சத்தியாகிரகிகளுக்கு பயணத்த பாதை எங்கும் எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜி தலைமையிலான 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். ஓகேங்களா. அந்த எண்ணிக்கை, ஏன்னா இது முக்கியமான போராட்டம் இல்லைங்களா, அதனால் அதனுடைய எண்ணிக்கை முக்கியம். அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்கள். 5th கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடம் பாண்டிச்சேரி, இந்தியா ஹவுஸ் பாரிஸ், வஉசி காளியா லாவோ, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்ட்டு அயர்லாந்து பெண்மணி அன்னி பெசன்ட் சொன்னாங்களா அப்படிங்கிறத பாருங்க. பொருந்தாத கூற்ற பாருங்க. ஓகேங்களா. ஆன்சர் பார்க்கலாங்களா? ஓகே, கரெக்ட். ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவற்றையா? புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடம் பாண்டிச்சேரியா? கரெக்டு தான். இந்தியா ஹவுஸ் பாரிஸுங்களா? கிடையாது, லண்டன். இது தப்பு. அடுத்தது வஉசி வாங்கின அந்த கப்பல் காளியா லாவோ, இது கரெக்டு. அடுத்தது அதிநவீன, இது ஒரு முக்கியமான ஸ்டேட். போன குரூப் 4 கூட இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டு போனதெல்லாம் கேட்டாங்க. ஓகேங்களா. பேசிக்காக இருக்கிறதுமே விட்டுறக்கூடாது. ஓகேங்களா. இது இத்தனைக்கும் புக் பேக்கும் கூட தான். ஓகேங்களா. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு அயர்லாந்து பெண்மணி. எந்த நாட்டு பெண்மணிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கூட டெஸ்ட் வச்சிடலாம். ஓகேங்களா. அயர்லாந்து பெண்மணி அன்னி பெசன்ட். ஓகேங்களா. அப்போ இதில் நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு? 2 மட்டும். இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிறது லண்டன். எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடம் ஆயிற்று. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இப்புரட்சிகரவாக தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்கெங்கே கொடுக்கப்பட்டது? லண்டனில் இருந்து இந்தியா ஹவுஸ், அப்புறம் என்ற இடத்திலும் பாரிஸிலும். ஓகேங்களா. 2 பக்கம் கொடுத்தாங்க. ஆனால் இந்தியா ஹவுஸ் எங்கே இருக்குது? லண்டனில் இருக்குது. அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? 6th கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின். பொறுத்துக்க, சீக்கிரம் பார்த்துடலாம். முஸ்லீம் லீக், கான்பூர் படுகொலை, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, யார் யார் எதற்கு சம்மந்தப்பட்டவங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்க, சூப்பர்.
ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்கள், முஸ்லீம் லீக் எது வரும்? யாகூப் ஹசன். இவர் தான் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கிளையை வந்து நிறுவியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகூப் ஹசன். கான்பூர் படுகொலை பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் நீல். கான்பூர் படுகொலைக்கு 1857 புரட்சி நடக்கும் பொழுது கான்பூர் படுகொலைக்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா நீல் வந்து கொடூரமாக நடந்திருப்பார். அதனால் நீலை வந்து படுகொலை செய்யப்பட்டிருப்பார். புரிஞ்சுதுங்களா? அவருக்கான சிலை வந்து சென்னையில் அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சென்னை இங்கே அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போராடி இருப்போம். ஓகேங்களா? இந்தியர்கள் எல்லாருமே, முக்கியமாக தமிழ்நாடு. ஓகேங்களா? சென்னையில் தான் வந்து அவங்களுக்கு சிலை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சிலைக்கு எதிராக நீல் சிலை அகற்றும் போராட்டம் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா போராடி இருப்போம். பார்த்துக்கோங்க. அப்போ கான்பூர் படுகொலைக்கு ரிலேட்டடானவர் ஜேம்ஸ் நீல். அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நமக்கு தெரியும், ஜென்ரல் டயர். அதுக்கு காரணமானவர் இவை யார் தான்? இந்த ஜென்ரல் டயர் தான். ஓகேங்களா? அப்போ என்ன ஆன்சருங்க வருது? 312ங்களா? 312னா ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு என்னதுங்க ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க, முஸ்லீம் லீகின் சென்னை கிளையை நிறுவிய யாருங்க? யாகூப் ஹசன் என்பவருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். ஓகேங்களா? யாகூப் ஹசனை யாருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது நீல் சிலை அகற்றும் போராட்டம் வருஷம் ரொம்ப முக்கியம், 1927. பாருங்கள், ஜேம்ஸ் நீல் யார்? மദ്രാஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். 1857 பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்றழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கிலேய பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர். இதற்கு எதிராக போராட்டம் தான் எஸ்என் சோமயாஜுலு தலைமையில் வந்து நடைபெற்றிருக்கும். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமானவர் யார்? ஜெனரல் டயர். அனைத்து குற்றச்சாட்டுகளிலுமிருந்து விடுவிக்கப்பட்டு அவருக்கு வந்து பரிசும் வெகுமதியும் கொடுத்துருப்பாங்க, ஏதோ சாதனை புரிஞ்ச மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? 7th கொஷின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் அல்லாதவற்றை தேர்வு செய்க. இராணுவ குடியியல், அதாவது சென்னை மகாஜன சபையுடைய கோரிக்கைகள், அது என்னென்ன கோரிக்கைகளாக இருக்கும், அதில் இல்லாதது எதுங்கிறத பாருங்கள். இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது, குடிமை பணிகளுக்கான தேர்வுகளை இந்தியாவில் மட்டும் நடத்த வேண்டும், லண்டனில் இந்திய கவுன்சிலை அமைக்க வேண்டும், வரி குறைப்பு. இதனால எதுன்னு பாருங்கள், அல்லாதது தவறானது எதுன்னு பாருங்கள். சூப்பருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது, இது கரெக்டு. குடிமை பணிகளுக்கான தேர்வுகளை இந்தியாவில் மட்டும் நடத்த வேண்டும்னு கேட்டாங்களா? கிடையாது. இங்கிலாந்திலும் இந்தியாவில் ஒரே மாதிரி ஒரே டைமில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? அடுத்தது லண்டனில் இந்திய கவுன்சிலை அமைக்க வேண்டும், அப்படி கேட்கல. லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க? க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. வரி குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, இது கரெக்டு. அப்போ இதில் நமக்கு அல்லாதது தானே கேட்டிருக்காங்க. அப்போ செகண்டும் தேர்டும், அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான கோரிக்கைகளுங்க. ஏன்னா இதுதான் என்ன இருக்கும், 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குனதுக்கப்புறம் அவங்களோட கோரிக்கையாகவும் இது ஆயிருக்கும். புரிஞ்சுதுங்களா? முக்கியமான கோரிக்கை. ஒரு 4 பாயிண்ட் இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க, குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும், அது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை என்ன பண்ணணும்? மூடணும். அடுத்தது வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது ஆகியன இவ்வமைப்பின், எந்த அமைப்புனா சென்னை மகாஜன சபை. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்த கொஷின் 8th கொஷின், சரியான காலவரிசையின்படி நிகழ்வுகளை தேர்வு செய்க. வங்க பிரிவினை, சென்னை திராவிட கழகம், சட்ட மறுப்பு இயக்கம், தன்னாட்சி இயக்கம், சென்னை வாசிகள் சங்கம் செயலிழப்பு. அப்படியே ஆர்டராக வந்து கரெக்டாக வந்து வரிசைப்படுத்துங்க.
ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்க்கலாங்களா? ஆப்ஷன் என்னங்க வரும்? பி தானே வரும். அப்போ என்னென்ன வருங்க? ஃபஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம் செயலிழப்பு, ஃபஸ்ட்டு அதுதான் 1862 அப்புறம் அது செயலிழப்பாயிருக்குமா அது. அடுத்தது பார்த்திங்கன்னா வங்க பிரிவினை 1905. அடுத்தது என்ன வரும்? 1912 சென்னை திராவிட கழகம், ஃபஸ்ட்டு இது வருமா? சென்னை வாசிகள் சங்கம். செகண்டு பார்த்திங்கன்னா வங்க பிரிவினை 1905. தேர்டு என்ன வரும் நமக்கு? சென்னை திராவிடர் கழகமாக 1912. அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம் நமக்கு என்ன வரும்? 1916. சட்ட மறுப்பு இயக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு ஒரு வருஷத்தை சொல்லியிருப்பாங்க, அது 1922. சட்ட மறுப்பு இயக்கத்தின் கீழே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒத்துழையாமை, அதாவது நம்ம அந்த உப்பு சத்தியாகிரகம் அதெல்லாம் வரும். ஆனால் அதற்கு முன்னாடியே நாங்கள் சட்ட மறுப்பு இயக்கத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன தான் வரும்? கடைசி தான் இது வரும். சட்ட மறுப்பு இயக்கம் தான் லாஸ்ட்டாக வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? பி. பாருங்கள், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். பாருங்கள், சென்னை வாசிகள் சங்கம் செயலிழப்பு எப்போ வருது? 1862. வங்க பிரிவினை எப்போ வருது? 1905. சென்னை திராவிடர் கழகம் பார்த்திங்கன்னா 1912. தன்னாட்சி இயக்கம் 1916. சட்ட மறுப்பு இயக்கம் 1921. ஓகேங்களா? பாருங்கள், 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. இதை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? திரும்ப திரும்ப 2 டைம் சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம திரும்ப திரும்ப கேட்க கேட்க இந்த வருஷம்லாம் மெமரி ஆகிறதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? 9th கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டில் தொடக்க கால மிதவாத தேசியவாதிகளை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. அரசமைப்பு வழிமுறைகளுக்கு எதிராக அவர்கள் செயல்பாடுகள் இருந்தது. வங்க பிரிவினையின் போது திலகரும் மற்ற தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபடச் செய்ய வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் இவர்கள் மிதவாதிகள் என அழைக்கப்பட்டனர். ஜி.ஏ. நடேசன், வி. கிருஷ்ணசாமி, டி.எம். மாதவராவ் போன்றோர் தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் ஆவர். டி ஏஎன்சி இரண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் எதுன்னு பாருங்கள், எது தவறானதுங்கிறத பாருங்கள். ஓகேங்க, சூப்பர் சூப்பர். ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்கள், அரசமைப்பு வழிமுறைகளுக்கு எதிராக அவர்கள் செயல்பாடு இருந்துச்சுன்னா கிடையாது. ஓகேங்களா? மிதவாத தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகள் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. போராட்டம் நடத்துவது, மனு கொடுப்பது, இதுதான் அவங்களோட வேலையே. ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. மிதவாத தேசியவாதிகளுக்கு இது வராது. அடுத்து பாருங்கள், வங்க பிரிவினையும் போது திலகரும் மற்ற தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்ய வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் இவர்கள் மிதவாதிகள் என அழைக்கப்பட்டனாரா? இது நமக்கு கரெக்ட். அடுத்தது பாருங்கள், ஜி.ஏ. நடேசன், வி. கிருஷ்ணசாமி, டி.எம். மாதவராவ் போன்றோர் தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்களுக்கா? இது கரெக்ட். டி பாருங்கள், ஏஎன்சி இரண்டுமா? ரெண்டுமே தப்பா? ஏசி ரெண்டுமே தப்பா? கிடையாது. ஓகேங்களா? நமக்கு என்னதுங்க? ஏ மட்டும்தான் நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? ஏ. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதில் இது ரொம்ப அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானதுங்க. தமிழ்நாட்டு மிதவாத தேசியவாதிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த பேர் எல்லாத்தோடைய பேருமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யார் வேணாலும் கொடுத்துட்டு கீழ்கண்டவர்களுள் மிதவாத தேசியவாத தலைவர்கள் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. பாருங்கள், தொடக்க கால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். பாருங்கள், அறை கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் பார்த்திங்களா அவர்களின் செயல்பாடுகளாக இருந்தன. அடுத்து இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, வங்க பிரிவினின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்வதற்காக வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்க கால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்கப்பட்டனர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் வி.எஸ். சீனிவாசனார், பி.எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமனார், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ், எஸ். சுப்பிரமணியன். இவங்க எல்லா பேரையுமே நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? தவறான கூற்றை தேர்வு செய்க.
பாருங்க, வங்க பிரிவினை சுதேசி இயக்கத்திற்கு இட்டுச் சென்றது. மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் பொறுப்பாட்சியை வழங்கவில்லை. அன்னி பெசன்ட் நியூ இந்தியா, காமன்வெல்த் எனும் 2 செய்தித்தாள்களையும், விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் என 2 புத்தகங்களையும் எழுதினார். அன்றைய சென்னை மாகாணம் என்பது ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பகுதிகளையும், பெல்லாரி மற்றும் ராயலசீமா, கர்நாடகாவையும், பெங்களூர், தெற்கு கனரா, கேரளாவையும் ஒடிசாவையும் உள்ளடக்கியதாக இருந்தது அப்படிங்கிறாங்க. இதில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பாருங்க. ஓகேங்க, சூப்பர் சூப்பர். பார்க்கலாங்க, ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்கள், வங்க பிரிவினை சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்றதா? இது கரெக்டு. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை தான். ஓகேங்களா? அடுத்தது, மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் பொறுப்பாட்சியை வழங்கவில்லை. கரெக்டு தான். பொறுப்பாட்சி வழங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் வழங்கலை. இது கரெக்டு. அடுத்தது, அன்னி பெசன்ட் நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படிங்கிறது என்னதுங்க? 2 செய்தித்தாள்கள். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிறது புத்தகங்கள். 2 புத்தகங்களையும் இவர் தான் எழுதியிருப்பார். இது கரெக்டு. இவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இது கரெக்டு. அன்னி பெசன்ட் எழுதியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, அன்றைய சென்னை மாகாணம் என்பது ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பகுதிகளையும். கரெக்டு. பெல்லாரி, ராயலசீமா ஆந்திர பிரதேசத்தில் இருந்திருக்கும். பெல்லாரி இங்கே இருந்திருக்குமா? கிடையாது, கர்நாடகாவில் இருந்திருக்கும். கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா பெங்களூர், பெல்லாரி, தெற்கு கனரா. கேரளாவில் மலபார், ஒடிசாவில் கஞ்சம் அந்த பகுதியை உள்ளடக்கியதாக இருந்திருக்கும். அப்போ ஒரு சின்ன பாயிண்ட் தான். பெல்லாரி எங்கே வந்திருக்கும்? இங்கே கர்நாடகாவில் வந்திருக்கும். ஏன்னா இது ஏன் இப்படி கொடுத்தனா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. நம்ம ஏன்னா இது சின்ன சின்ன பிளேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம போயிடுவோம். ஏன்னா நமக்கு பெருசாக சில பிளேசஸ் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்காக நான் கொடுத்தேன். ஓகேங்களா? நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பகுதிகள், கடற்கரை மாவட்டங்கள், அது எல்லாமே வரும். ராயலசீமா வரும். கர்நாடகாவில் என்னென்ன வரும்? பெல்லாரி, பெங்களூரு, தெற்கு கனரா. எந்தெந்த பிளேஸு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிறக்கும் அப்போ இருக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுத்தேன். ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க, தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது தெரியும். சென்னை மாகாணம் அப்படிங்கிறது இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பகுதிகளையும், எந்தெந்த இது கடற்கரை மாவட்டங்களும், ராயலசீமாவும், கர்நாடகா பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா. அடுத்தது கேரளா பார்த்திங்கன்னா மலபார், ஒடிசா பார்த்திங்கன்னா கஞ்சம் சில பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த பிளேசஸ் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கான லைவ் டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. நாளைக்கு என்ன டெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, 7th இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய லெசனில் இருந்து அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு 10 கொஷின்ஸாக நம்ம என்ன பண்ணுவோம், லைவ் டெஸ்ட்டாக வைப்போம். டெய்லியுமே அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் புக்கு ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் முன்னாடி படித்து ரிவைஸ் பண்ணலினாலும் பரவாயில்ல, ஒரு டைம் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரிவைஸ் பண்ணிட்டு தான் அட்டன் பண்ணணுன்ட்டு இல்லை. இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுறதே ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ரிவிஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஏதாவது நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம புக் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அது உங்களுக்கு ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.